யார் அந்த சார்னு நேற்று முதலமைச்சர் சொன்ன வார்த்தை நிஜம். யார் அந்த சார்னு அண்ணாமலையால எடப்பாடியால நிரூபிக்க முடியும். 8:10 ஒரு கால் வெளியே போயிருக்கு. அவன் தான் அந்த சார். காவல்துறை மேல ஒரு பிரஷர் இருக்காதா? இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்து முதலமைச்சரே சொல்லிட்டாரு. ஒரு பொண்ணு போட்டுக்க மாறாப்ப எடுக்கிற துணிச்சல் உங்களுக்கு யார் சார் கொடுத்தாரு? திமுக அனுதாபி அப்படின்னு. அப்ப திமுகவோட ஒரு தொடர்பு வந்துருதா? குரலே வெளியே வரக்கூடாது நினைக்கிறதெல்லாம் ஜனநாயகத்துக்கு விரோதமான. திமுக அப்படி பண்ணுவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன மனநிலையில இந்த ஆளுநர் இருக்கிறார்? உங்க நோக்கம் என்ன? அடுத்த ஜனவரியில இந்த ஆளுநர் இங்கே பதவியில் நீடித்தால் அவரை அழைக்காமல் இந்த கூட்டத்தொடரை நம்ம நடத்தினாதான் தமிழ்நாட்டு மரபை மதிக்கிறேன், தமிழர்களை மதிக்கிறேன், கலாச்சாரத்தை மதிக்கிறேன் சும்மா காதுல பூசுத்துறது தானே? வணக்கம், இது புதிய தலைமுறையின் சிறப்பு நேர்காணல். இன்றைய நமது அமர்வில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன். வணக்கம். வணக்கம். நேற்று கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறேன், 2 வாரங்கள் ஆயிடுச்சு. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பதிலளிச்சிருக்காரு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஃபர்ஸ்ட் டைமாக முதலமைச்சர் பதில் சொல்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு முதலமைச்சருக்கே உரிய பொறுப்பும் கடமையும் அதை புரிஞ்சு கொண்டு சொன்னார் நான் எடுத்துக்கிறேன். சட்டமன்றம் நடந்ததுனால அங்கே கவன ஈர்ப்பு தீர்மானம் இந்த விவகாரத்தில் கொண்டு வந்ததுனால பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு எழுந்ததுனால சொன்னார். அதில் பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை தவிர்த்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு தனியாக வழக்கம் உங்களுக்கு என்ன சொல்றாரு? வெட்கி தலைகுனி வைக்கிறதா நான் சொல்லுவேன். தலைகுனியை கூட எடுத்துரும். வெக்கப்படுகிற அளவுக்கு அந்த பல்கலைக்கழக பேரை சொல்றதுக்கு வெக்கப்படுற அளவுக்கு ஒரு அசாதாரண ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. அப்போ இதுக்கு இத்தனை நாள் காத்திருக்கணுமா? முதலமைச்சர் நடக்கிற எல்லாத்துக்கும் அவர் நேரடி பொறுப்பு இல்லை, ஆனால் தார்மீக பொறுப்பு அவருக்கு தான். நான் அந்த இஷ்யூல இருந்து லேசாக 2 நிமிஷத்தில் அதை ஆரம்பிச்சிட்டோம்னா, ஒரு சம்பவம் நடக்குது, பல்கலைக்கழக வளாகத்தில் நடக்குது. முதல்ல மற்ற எல்லா ஆளுநர்களையும் விட இப்போ இருக்கிற ஆளுநர் RN ரவி வேந்தருங்கிற அந்த பதவியை, பொறுப்பை, அதற்குரிய அதிகாரத்தை முழுமையாக சுவைக்கணும்னு ஒரு எல்லை மீறியும் அல்லது ஒரு என்ன சொல்றது, ஒரு அதீத ஆசையின் காரணமாக அல்லது அதீத ஈடுபாட்டின் காரணமாக தினசரி நடவடிக்கைகளை தலையிட ஆரம்பித்தார். தப்பு இல்லாமல் நான் வேந்தர், எனக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு சொன்னார். துணைவேந்தர்கள் கூட்டத்தை போகிற இடத்துல எல்லாம் கூட்டினார். ராஜ்பவனுக்கு வர வச்சார், ஊட்டிக்கு போனால் அங்கே வர வச்சார். ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளரையோ துணைவேந்தரையோ ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் என்றால் கூட அவரை காப்பாற்றணும்னு நினைச்சா அந்த பல்கலைக்கழகத்துக்கே விசிட் போகிற அளவுக்கு அன்றாட நடவடிக்கைகளில் ஆர்வம் காட்டிய ஆளுநர் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இவர் எங்கு ஒவ்வொரு இரவும் தூங்குகிறாரோ அங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ட்விட்டரில் ஆக்டிவாக இயங்குறவர் தான் ஆளுநர். வேந்தர் என்கிற முறையில் இந்த சம்பவத்திற்காக நான் வெட்கப்படுகிறேன், தார்மீக பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டு போட்டிருந்தாருன்னா அவர் எங்கேயும் உயர்ந்திருப்பார். ஏன்னா அவருக்கு பொறுப்பு இருக்கு, அரசியலுக்காக இல்லை, தார்மீக பொறுப்பு அவருக்கு தான் வேந்தருங்கிற முறையில். அடுத்த ட்விட்டு, ஆனாலும் தமிழ்நாட்டில் எங்கே இது போன்ற சட்டத்துக்கு புறம்பான சம்பவங்கள் நடந்தாலும் இந்த அரசும் முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே ஸ்டாலின் வெட்கி தலகுனிஞ்சிருப்பார், வெட்கப்பட்டிருப்பார். ஆஹா, இந்த ட்விட்டர் நம்ம போட்டிருக்கணுமே. இன்னைக்கு சட்டசபையில் நேற்று பேசின பேச்சை அன்னைக்கு ஒரு ட்விட்டரில் போட்டிருந்தாருன்னா முதலமைச்சர் எங்கேயோ உயர்ந்திருப்பாருங்க. அவர் என் மகள் போன்றவள், அதனுடைய வேதனையில நானும் பங்கெடுக்கிறேன், இது போன்ற சம்பவம் நடக்காத அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். திமுக காரர் என்ற தகவல் வருகிறது, அது உறுதிப்படுத்தப்படுகிறதோ இல்லையோ, எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த தனிநபராக இருந்தாலும் இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபட்டவருக்கு உச்சபட்ச தண்டனை விரைவாக பெற்றுத் தருவதற்கு நான் உறுதியளிக்கிறேன்னு 5 வரி ட்விட்டர்ல போட்டிருந்தாலும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கலாட்டா, பிரச்சனை, போராட்டம் வந்திருக்காது. எல்லா கட்சிகளும் இதை அரசியலுக்கு பயன்படுத்துகிற சூழலும் ஏற்பட்டிருக்காது. இல்லை, அவரோட பேச்சில் 3 முக்கியமான விஷயங்களை சொல்றாரு. ஒன்று காவல்துறை துரிதமாக செயல்பட்டுருச்சு. 24 மணி நேரத்தில் மாணவி புகார் கொடுத்தா 24 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுத்துட்டோம், குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு அவரை கைது பண்ணிட்டோம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. 2வது, FIR எப்படி லீக் ஆச்சு அப்படின்றது ஒரு தொடர்ச்சியாக விமர்சனமாக இருக்குது. அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, மத்திய அரசோட சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் சென்டர் தான் அதுக்கு காரணம், அங்கேருந்து தான் லீக் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. 3வது, அமைச்சர்கள் எல்லாமே சொன்னால் CCTVயில் பிரச்சனை இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. கண்காணிப்பு கேமரா செயல்பட்டுச்சு அப்படின்னு நிறையா விமர்சனங்கள் வந்தபோது அது எல்லாமே சரியாக தான் செயல்பட்டது. கண்காணிப்பு கேமராவின் அடிப்படையில் தான் குற்றவாளியவே எங்களால் பிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நேற்று விளக்கம் கொடுத்துருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்ன 3மே உண்மைதான், உண்மைக்கு மாறானது அல்ல. ஆனால் முழு விஷயங்களையும் நீங்கள் ஆராய்ஞ்சிங்களா? முழுசையும் சொல்லக்கூட வேணாம். திமுக தலைவராக நீங்கள் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. முதலமைச்சர் நீங்கள் என்ன பண்ணுங்க? முதல்ல FIR லீக் ஆனது 2வது தப்பு சார் என்னை பொறுத்த வரைக்கும். முதல் தப்பு FIR உடைய நேரேஷனே தப்பு.
இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, அது பலமுறை நடந்திருக்கலாம், இல்லை நடக்காமல் இருந்திருக்கலாம். ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்ட பிறகும் துணிச்சலா புகார் கொடுக்க வந்திருக்கான்னா அந்த பொண்ணுக்கு தைரியம் சொல்லி அவளுடைய கண்ணியத்தை காப்பாற்றுகிற வகையில தான் இந்த எஃப்ஐஆர் எழுதப்பட்டிருக்கணும். இதான் சார் ரூல். அவங்க என்ன சொல்றாங்களோ நாங்க எழுதுவோம், இதெல்லாம் இப்படி சொல்லவே கூடாது. காவல்துறை ஆணையர் அருண் அதுதானே சொல்றாரு, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை எழுதணுங்கிறார். நீங்க எஃப்ஐஆர் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அந்த நேரேஷனு அந்த பொண்ணை குற்றம் சொல்ற மாதிரியே இருக்கும். இல்லம்மா உனக்கு இது நல்லது இல்லம்மா, இப்படி எழுதக்கூடாதுமா. அந்த பொண்ணே சொன்னா கூட பதட்டத்துல வந்திருக்கா சார், அந்த பதட்டத்திலயும் ஒரு துணிச்சலோட வந்திருக்கா, இவனை சும்மா விடக்கூடாதுன்னு. அந்த துணிச்சலை நம்ம பாராட்டுற வகையில, அந்த பொண்ணை என்கரேஜ் பண்ற வகையில, இது போல எதிர்காலத்தில் ஏதாவது இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டால் அந்த பெண்களுக்கு தைரியம் அளிக்கிற வகையில தான் இந்த எஃப்ஐஆர் வாசகங்கள் இருந்திருக்கணும். அதோட கேஸ் முடிய போற எஃப்ஐஆர் அந்த பொண்ணு சொல்ற தகவலை பதிரத்தான். இதோட எனக்கு தகவல் கிடையாது, இனிமேல் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் 164 ஸ்டேட்மெண்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் பூட்டி அறைகளுக்குள்ள கொடுக்கலாம், நடந்ததை ஃபுல்லா சொல்லலாம், ரகசிய ஆவணமாவே அது கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்படும். நான் சொல்ல புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரியான ஆலோசனைகளை சொல்லாம அந்த பொண்ணை குற்றம் சாட்டுற மாதிரியே தான் இருந்தது. அப்பதான் ஒரு வதந்தி உலா வருது. இன்னைக்கு வரைக்கும் அது யாரும் முழுசா மறுக்க முடியல. ஒரு அழுத்தம், வெளிப்புற அழுத்தம் அந்த ஞானசேகரனுக்கு ஆதரவாக வந்தது. அதனாலதான் முதல் நாள் சாயங்காலம் வந்தவனை பிடிச்சிட்டு அவர் சொல்றாரு, காவல்துறை அந்த கேமரா எல்லா கேமராவும் வேலை செய்யலன்னு யாரும் சொல்லல, பாதி வேலை செய்யலன்னு கமிஷனரே ஒத்துக்கிறாரு. நிஜமும் அதுதான். சுற்றுப்புறத்துல வந்திருக்கிற வண்டி இதை வச்சு 988 கேமரா, கண்காணிப்பு கேமராக்கள் அந்த வளாகத்துல இருக்கு. அதுல 849 கேமராக்கள் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி அதை வச்சுதான் பிடிச்சிங்க. வந்து பிடிச்சிட்டு வந்தவன அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு விட்டீங்களே, எப்படி விட்டீங்க? அதை விசாரிச்சாரா முதலமைச்சர்? அது உண்மைதான். எனக்கு அது உறுதிப்பட்ட தகவல். அதைத்தான் நான் சொல்றேன். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஆமா விசாரிச்சோம், நீங்க வெளியே கூட சொல்ல வேண்டாம். அப்படி அழைச்சிட்டு போனது ஒரு திமுக வட்டச்செயலாளர்னு தகவல் இருக்கு, அதை மாதிரி உறுதிப்படுத்துறீங்களா? சரி, இந்த காரணத்தை சொல்ல வேண்டாம். அது உறுதின்னு தெரிஞ்சா மற்ற கட்சிக்காரனுக்கு ஒரு பயம் வரணும்னா நீங்க காரணத்தை சொல்ல வேண்டாம். வழக்கம் போல கழகத்தின் கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக நடந்து கொண்டதால் கட்சியிலிருந்து நீக்கம் இன்னொரு வட்டச்செயலாளருக்கு அந்த பயம் வரும். ஆஹா, நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கு தாராளமா ஒரு கட்சிக்காரனை காப்பாற்ற வேண்டிய கடமை வட்டச்செயலாளருக்கு இருக்கு. எந்த குற்றச்செயலுக்குன்னு இருக்கு. சின்ன சின்ன பெட்டி கேஸுக்கு போய் நீங்க சொல்லலாம், சார் எதுக்கு சார் சும்மா உட்கார விடுங்க சார், காலைல வந்து கைது போட சொல்றேன், காலைல வந்து விசாரணைக்கு ஆஜராக சொல்றேன். இதெல்லாம் காலங்காலமா எல்லா ஊர்லயும் நடக்குது. ஆனா ஒரு பொண்ணை இப்படி மானபங்கப்படுத்தி இருக்கிறான், அவனை கொண்டாந்து இழுத்துட்டு போறான் அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் உறுதிப்படுத்தின இல்ல. அந்த ஃபுட்டேஜ் வெளியே விடுவீங்களா? அந்த இரவு அவனை விசாரணைக்கு அழைச்சிட்டு வந்த இரவு நடந்த அந்த ஸ்டேஷன் வாசல்ல இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வெளியே விடுற தைரியம் இருக்கு அவங்களுக்கு? நடந்தது எதுவும் சார், அவன் திமுக பொறுப்புலேயே இருக்கட்டும் சார், அவரே வட்டச்செயலாளராக கூட இருக்கட்டும் சார், ஞானசேகரன் என்ன சார் தப்பு? ஒரு தனிநபர் பண்ற தப்புக்கு கட்சி தலைவர் பொறுப்பாக முடியாது. ஆனால் அந்த விவகாரம் வெளியே வந்த பிறகு தலைவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாருங்கிறதா மக்கள் பார்ப்பாங்க. கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்குகிறேன், இது போன்ற சட்டத்துக்கு புறம்பான நபர்களுக்கு திமுகவில் இடமில்லை. முடிஞ்சு போச்சா? ராமேஸ்வரத்தில் ஒருத்தன் குளிக்கிற அறையில், உடை மாத்திர அறையில் கேமரா வச்சு 300 வீடியோ வரைக்கும் எடுத்திருக்கிறான். அதிமுக குடும்பத்தை சேர்ந்த எடப்பாடியா பொறுப்பு? டெய்லி 10 வீடியோ எனக்கு அனுப்புன்னு கேட்டாரா? அவரை கட்சியிலேருந்து நீக்கிறாருன்னு பார்ப்பாங்க. அண்ணா நகரில் நேற்று வட்டச்செயலாளர் கட்சி விட்டு எடப்பாடி நீக்கினாரு. இதுதான் சார் ஒரு கட்சி தலைவர் செய்ய முடியும். ஒரு தனிநபர் பண்ண கூட்டத்துக்கு எடப்பாடி எப்படி முன்னால இவங்ககிட்டே இருக்கு இல்லையா? இப்ப சபர் சாதிக்கு இதுல மாட்டினாரு, வெளியில தகவல் வந்தது, கட்சியை விட்டு நீக்கினீங்க. இதுல அவசரப்பட்டு அவர் திமுக காரர் அல்லன்னு சொல்றதுக்கு தான் மெனக்கெட்டாங்களே தவிர அந்த பொண்ணு பார்வையில இருந்து யாருமே பார்க்கல. திமுக பார்க்கல, அதிமுக பார்க்கல, பிஜேபி பார்க்கல, எல்லாம் அவங்கவுங்க சுயலாபத்தை தான் பார்த்தாங்க. போராட்டம் பண்ணணும், அதுதான் உயர்நீதிமன்றம் சரியான ஒரு பார்வை பார்த்தாங்க. விளம்பரத்துக்கு பண்ணாதீங்க. அப்ப நீங்க எது அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கும்? நான் தான் சொன்னேன், யார் அந்த சார்னு இவ்வளவு பெருசா ஏதோ நல்ல ஒரு தீம் கிடைச்சிட்ட மாதிரி எல்லாரும் பண்றீங்களே சார், அது எவ்வளவு பேர் மனசை பாதிக்கும் தெரியுமா? யார் அந்த சார்னு நேற்று முதலமைச்சர் சொன்ன வார்த்தை நிஜம். யார் அந்த சார்னு அண்ணாமலையால எடப்பாடியால நிரூபிக்க முடியும். அந்த 2 hours 3 ஹவர்ஸ்ல பிளைட் மோட்ல போட்டிருந்தான்னு கமிஷனர் சொல்றார். கமிஷனர் சொன்னது பொய்ன்னு சொல்ற வாய்ப்பு அண்ணாமலை கிட்ட இருக்கு, எடப்பாடி உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. ஆனா நீங்க அரசியல் பண்றீங்க, நீங்க அதிகாரப்பூர்வமா அதை செய்ய முடியும். விசாரணையில் குறுக்கிடுவதாக ஆகாது. கால் ஹிஸ்டரிங்கிறது ரகசிய ஆவணம் அல்ல, ஒரு பிரத்யேக ஆவணம். ஆனால் ரகசிய ஆவணம், பெரிய உச்சபட்ச ரகசிய ஆவணம்லாம் கிடையாது. 100 ரூபா கொடுத்தா அந்த ஏர்டெல்லையோ யாரையோ எங்கே வேலை செய்யற எடுத்து கொடுத்துருவான். அண்ணாமலை பத்திரிகையாளர் சந்திப்பை கூட்டி கமிஷனர் சொன்னது நிஜம்தான். அந்த நேரத்தில் அந்த 3 மணி நேரம் ஃபோன் ஆஃப்ல தான் இருந்திருக்கு. அவன் சும்மா அந்த பொண்ணை மிரட்டுறதுக்காக சொல்லியிருக்கான்னு. அதுதான் நேர்மையான அரசியலா இருக்கும். இன்னைக்கு +2க்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் அண்ணா யூனிவர்சிட்டியில் இடம் கிடைச்சி சேர்ந்துடணும்னு அந்த பொண்ணுங்க மனசுலேயே ஒரு தைரியம் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பீதியில் இருக்கும்? இப்போ நீங்கள் அதை அப்படியே உயிரோட்டமாக வச்சுருந்தீங்கன்னா அப்போ நிஜமாவே அந்த பையன் தப்பு பண்ணுறது இல்லாமல் இன்னும் 4 பேருக்கு வேறு ஃபோன் பண்ணி கூப்பிட்றான்னு பீதி நம்ம வீட்டு போனால் அந்த பொண்ணை நினச்சி பாருங்க. அப்போ அந்த பீதி எதுக்காக நீங்கள் அப்படியே நீட்டிச்சுக்கிட்டு வர்றீங்க? அப்படி இல்லை, கமிஷனர் சொன்னது போய் கால் ஹிஸ்ட்ரி தான் இருக்கு. 8:10க்கு ஒரு கால் வெளியே போயிருக்கு. அவன் தான் அந்த சார் நிரூபிச்சு இந்த அரசுடைய முகத்திலேயே கிழிச்சிருக்கணும் சார்.
கமிஷனருடைய முகத்திலேயே கிளிங்க, கமிஷனர் சொன்னது பொய்ன்னு போட்டு அம்பலப்படுத்துங்க. எந்த வகையிலையும் அதை விசாரணையில் குறுக்கிடுவதா? சரி, இத கமிஷனர் தரப்புல செஞ்சிருக்க மாட்டாங்களா? அவங்க ஆய்வு பண்ணி அதன் பிறகுதானே ஆய்வு பண்ணிதான் சொல்றாரு. ஒரு கமிஷனர் உச்ச ஏடிஜி ரேங்க்ல இருக்கிற ஒருத்தர், டாப் லெவல்ல சென்னை சீட்ல இருக்கிற ஒருத்தர் அவ்வளவு சீக்கிரத்துல போய் சொல்லி ஒருத்தர் காப்பாற்ற அப்போ அது உண்மைன்னு தெரிஞ்சிருந்தும் எதுக்காக அந்த யார் அந்த சான்ற வாசகத்தை கொண்டு அப்ப அரசியலுக்கு பயன்படுத்துறீங்களா? நீங்க இன்னும் எத்தனையோ லட்ச பெண்கள் மனசுல ஒரு பீதியை ஏற்படுத்துறீங்களா? அப்போ முதலமைச்சர் செய்ய தவறுனதை நான் சுட்டி காட்டினேன். நேற்று அவர் சொன்ன வார்த்தை சரியான வார்த்தை. உயர்கல்வி பயிலணும்னு நினைக்கிற இளம்பெண்கள் மனசுல தேவையில்லாத பீதியை ஏற்படுத்தி அவளை தடுத்துறாதீங்கன்னு கேட்டார். அது நியாயமான வேண்டுகோள், எல்லோரும் மதிக்க வேண்டிய வேண்டுகோள். கமிஷனரோட பேட்டியில திரும்ப ஒரு இன்னொரு விஷயம், அவர் அன்னைக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு, மாணவி தரப்புல மாணவி வீட்டு சைடில் அவங்கெல்லாம் வந்து இந்த நடவடிக்கையை சரியாக தான் பார்க்குறாங்க. அவங்க இன்ஃபேக்ட் அதில் வந்து திருப்தியாக தான் இருக்காங்க. காவல்துறை எடுத்த நடவடிக்கை அன்னைக்கு கமிஷனர் பத்திரிகையாளர்களை பார்த்ததே தப்பு சார். முதலமைச்சர் ஒரு ட்விட்டு போட்டிருந்தா அதுக்கு வேலையே இல்லை. காவல்துறை சரியான நடவடிக்கை எடுப்பதை நான் உறுதி செய்வேன் அவர் சொல்லிட்டாருன்னா ஏன் கமிஷனர் என்ன பிரஸ் மீட் நீங்களும் கேட்க மாட்டீங்க, நானும் கேட்க மாட்டேன். எடப்பாடி காவல்துறை மேல ஒரு பிரஷர் இருக்காதா? இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் முதலமைச்சரே சொல்லிட்டாரு சார். நான் தான் சொன்னேன், என் மகள் போன்றவள் அவள் வேதனையில நான் பங்கெடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு ஆறுதல் கிடைச்சிருக்கும். இவ்வளவு அரசியல் பண்றதுக்கு எதிர்கட்சிகளுக்கு வேலை இல்லாம போயிருந்திருக்கும். நீங்க அந்த சின்ன கமிஷன் மட்டும் தப்பு கிடையாது சார், ஒமிஷனும் தப்பு தான் சார். நீங்க அன்னைக்கு அதை செய்யாம விட்டீங்க, கமிஷனர் இஷ்டத்து போல பேச விட்டீங்க, எஃப்ஐஆர் எழுது, அந்த இன்ஸ்பெக்டர் மேல இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. நாளைக்கு எந்த பொண்ணு சார் தைரியமா வந்து புகார் கொடுப்பா? நம்ம வீட்டு பொண்ணு அந்த பொண்ணை நினைச்சு பாருங்க, எப்படி துணிச்சல் வரும் அந்த பொண்ணுக்கு? அப்ப நம்ம சொல்றதெல்லாம் எழுதுனா அவன் செஞ்சதெல்லாம் எழுத சொல்றாங்களோ? வருமா வர பொண்ணோட குடும்ப பின்னணி, அந்த பொண்ணு இருக்க வீட்டு பக்கம் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? அவங்க பேரண்டாவே இருக்கட்டுமே, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, என் பொண்ணு இந்த மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில மெரிட்ல சீட்ல போய் படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பெருமைப்பட்ட பெற்றோர் இன்னைக்கு எப்படி அதை எதிர்கொள்வாங்க? அதை சுத்தி இருக்க தெரு எப்படி இருக்கும்? ஆமா சார், நான் தான் சார், நம்ம வீட்டு பொண்ணு அதை நினைச்சிட்டோம்னாலே இதெல்லாம் டிஃபால்ட்டா வந்துடும். அப்ப அந்த யாருமே நினைச்சு பார்க்கல. நீங்க அன்னைக்கு செய்ய தவறுன விஷயம் தான் இன்னைக்கு துப்பட்டாவை கலட்டி வைக்கிற அளவுக்கு போலீஸ்க்கு அந்த துணிச்சலை கொடுத்துச்சு. இந்த அரசின் கன்னத்துல அறையிற அளவுக்கு, இந்த அரசின் கன்னத்துல ஒரு கரும்புள்ளியை சுமத்துகிற அளவுக்கான நடவடிக்கை. நிச்சயமா முதலமைச்சர் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்க மாட்டார், முதலமைச்சரை கேட்டிருக்கவே மாட்டாங்க. அப்ப காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல இருக்கா இல்லையா? 4 வருஷத்துல என்னைக்காவது சிஎம் ஃபங்க்ஷன்ல இப்படி கலட்டி வச்சிருக்காங்களா? அப்ப எதுக்கு அண்ணாமலை கேட்ட கேள்வி நியாயம் தானே? மக்களை பார்த்து உங்களுக்கு பயம் வந்திருக்கு. என்ன சார் அக்கிரமம் அது? எதுக்காக சார் எடுத்தீங்க அதை? ஏதாவது உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் தகவல் வச்சா? எந்த கட்சியாவது போராட்டம் வச்சாங்களா? முதலமைச்சர் போகிற இடமெல்லாம் இதே அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துக்கு வச்சுக்கோ. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் தன் கட்சிக்காரரை காப்பாற்ற நினைக்கிற முதலமைச்சருக்கு எதிராக நாங்கள் கருப்பொடி காட்டுவோம். இல்ல அந்த நிகழ்ச்சியில ஏதாவது விரும்பத்தகாத சம்பவம் ஏதாவது நடந்துடக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கை அதை செஞ்சு எதுக்கு சார் நீங்க அதுக்காக துப்பட்டாவை பிடிப்பீங்களா சார்? என்ன சார் நீங்க எவனாவது கொடியோட வரானான்னு பாரு, சத்தம் இல்லாம அதை கவனிக்கலாம். ஒரு பொண்ணு போட்டிருக்க மாறாப்ப எடுக்கிற துணிச்சல் உங்களுக்கு யார் சார் கொடுத்தா? யார் சார் அனுப்புது? அதுக்கு சொத்தையா ஒரு காரணம். இங்கதான் முதலமைச்சர் தப்பு பண்றார், அவரை தெருவில் நிறுத்துவாங்க. நான் 100வது தடவை இதை சொல்றேன். நான் ஒரு இன்ஸ்பெக்டர் தப்பு பண்ணிட்டாருன்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டர்லாம் தனியா இந்த முடிவு எடுக்க முடியாது. 4 ஆண்டுகள்ல முதல் நடவடிக்கை, துணிச்சல் வரவே வராது. முதலமைச்சரின் செயலாளர் வரைக்கும் கேட்டு ஒப்புதல் பெறாமல் இவ்வளவு பெரிய முடிவு நடந்திருக்காது. அப்ப முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கணும்? நடந்துடுச்சு. இங்க வாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்கேனா? போக்குவரத்து ஒரு எல்லை தாண்டி நிறுத்துங்க நான் என்னைக்காக சொல்லியிருக்கேன்னா? எதுக்காக இந்த எக்ஸஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும்ல. சரி, முதலமைச்சருக்கு வேலை பளு அல்ல மனநிலை சூழ்நிலை ஏதோ நடக்கல. துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி இதுல தலையிட்டு இருக்கணும்னு சொல்லுவோம். அண்ணா பல்கலைக்கழக வாரத்தில் தலையிடணும் அவசியம் இல்லை. ஏன்னா அரசாங்கம் இருக்கு, முதலமைச்சர் ஆக்டிவா இருக்கார், பண்ணுவார். உதயநிதி என்ன பண்ணிருக்கணும்? டிஜிபியை வர சொல்லி, வீட்டுக்கு அதிகாரம் இருக்கு, கமிஷனரை வர சொல்லி, இன்டெலிஜென்ஸ் ஆட்கள் அந்த அதிகாரிகள் உயரியல் வர சொல்லி. யார் சொல்லி துப்பட்டாவெல்லாம் எடுக்க சொன்னீங்க? கம்மலை கலட்டினதுக்கு நாமளே குரல் கொடுத்தோம். நீட் தேர்வப்போ கம்மலை கலட்டினதுக்கு ஒரு மாறாப்ப எடுக்கிற துணிச்சல் உங்களுக்கு யார் கொடுத்தா? இந்த அனுமதி யார் கொடுத்தது? உதயநிதி கேட்டு அந்த கூட்டம் நடந்ததுன்னு பத்திரிகையில் வந்தா எல்லா அதிகாரிகளுக்கும் ஒரு பயம் வருமா வராதா? என்ன சார் நடக்குதுங்க? தப்பா அட்வைஸ் பண்றாங்க. நிஜமா நான் வெளியில இருந்து பார்க்குற நமக்கே இவ்வளவு கொதிக்குது. உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுதுங்கிறது கூட அவங்களுக்கு புரிய மாட்டேது. ரொம்ப வேதனையோட தான் நான் அதை சொல்றேன். இது என்ன காரணமா இருக்கு? முதலமைச்சர் இதுல தலையிடாம இருக்கதா அல்லது அவருக்கு முழுமையா தகவல் பரிமாறப்படுறது இல்லையா? தகவல் தொடர்பு இடைவெளி இருக்கு சார். இந்த வார்த்தை அவங்கள காயப்படுத்தினாலும் சரி, புண்படுத்தினாலும் சரி, நீங்க ரசிக்கலைனாலும் சரி, உண்மை அதுதான். அது முதலமைச்சருக்கும் அமைச்சருக்கும் இடைவெளி இருக்கு, கட்சி தலைவர் ஸ்டாலினுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் இடைவெளி இருக்கு, அதிகாரிகளுக்கும் முதலமைச்சருக்குமே இடைவெளி இருக்கு. அப்ப இந்த இடைவெளியை சரி பண்றதுக்கு தான் துணை முதலமைச்சர் உங்களை கொண்டாந்து வச்சிருக்கு. அப்ப உதயநிதி தன்னுடைய பொறுப்பை இன்னும் கொஞ்சம் நல்லா உணர்ந்து அதிக ஈடுபாடை காட்ட வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. ஏன்னா முதலமைச்சர் மேலேயே எல்லாத்தையும் சுமத்தணும் நான் விரும்பல. இல்ல, துணை முதல்வர் மேலே இன்னும் அந்த விமர்சனம் இருக்கு இல்லையா? அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல இது வரைக்கும் அவர் வந்து இல்ல சார் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா மற்ற கருத்துக்கெல்லாம் சொல்றவர் இது சொல்லக்கூடாதான்னு எதிர்பார்ப்பு தப்பு கிடையாது.
சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா முதலமைச்சர் தலையிட்டு இருக்கிறார், கமிஷனர் சொல்றார், சட்டமன்றம் நடக்க போன்னு கூட அவர் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம். மாசு இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்கல. திறந்திருக்க வேண்டிய மா சுப்பிரமணியம் வாயை திறக்கல. எங்க உங்க வட்ட செயலர், அவர் தான் மாவட்ட செயலர், இங்க கட்சியில இருக்கானா இல்லையா ரகுபதி சொல்றதுக்கு முன்னாடி மாசு தான் முதல்ல விளக்கம் சொல்லியிருக்கணும். இன்னைக்கு அதுல நடந்த தவறுகள் தான். அதுலதான் இன்னொரு முரண் நான் பாக்குறேன். கடந்த 2 வாரங்களாவே பாத்தீங்கன்னா அமைச்சர் ரகுபதியா இருக்கட்டும், கோவி செழியனா இருக்கட்டும், இவங்க எல்லாமே தொடர்ச்சியா வந்து அவர் திமுக காரரே கிடையாது, திமுகவுக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்க நிலையில நேத்து முதலமைச்சரோட அந்த பேச்சு பேரவையில பேசினது பாத்தீங்கன்னா அவர் திமுக காரர் இல்லைன்னு அவர் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அதே நேரத்துல திமுக அனுதாபி அப்படின்னு. அப்ப திமுகவோட ஒரு தொடர்பு வந்துருதா? அப்ப எதுக்காக பாஞ்சுக்கிட்டு போய் இத்தனை அமைச்சர்கள் அந்த வார்த்தையை சொல்லி இன்னைக்கு முதலமைச்சர் முகத்துல கரிபூசணிங்க? நிஜமாவே கரிபூசணுங்கிற வார்த்தையை தான் நான் திரும்ப திரும்ப பயன்படுத்துவேன். அவர் எதுக்கு சார் பாதிக்க வைக்கிறீங்க? உண்மையை சொல்லிட்டு போங்க சார். அண்ணே 117வது வட்டத்துல இந்த அணியோட பேரன்பாடியில் இல்லைன்னு அந்த அணியோட துணை செயலராக இருக்கான்னு சொல்லிட்டு போங்க. என்ன குறைஞ்சு போச்சு? இருந்துட்டு போறான், கட்சியை விட்டு நாளைக்கு நீக்க போறாரு. நீங்க லெட்டர் கொடுக்க போறீங்க, அண்ணன் இந்த பொறுப்புல இருக்கா, இதை மென்ஷன் பண்ணி கட்சியை விட்டு நீக்கன்னா துரைமுருகனுக்கு அதான் வேலை நீக்க போறாரு, முரசொலியில் வரப்போகுது. யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன்னு இன்னைக்கு அசம்பிளியில் பேசின பேச்சு அன்னைக்கு ட்விட்டர்லயோ அறிக்கையிலயோ முதலமைச்சர் சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது சார். ஏன் செய்யல? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதிகாரிகள் தவறா வழி நடத்துறாங்களா, முழு உண்மையை சொல்ல மாட்டாங்களா, இல்ல முதலமைச்சர் அதை ஏன் கண்டுக்க மாட்டார்? திரும்ப திரும்ப இந்த அரசுக்கு அவப்பேர் அவங்களாலே வருது. என்ன நிஜமாவே என்னால புரிஞ்சுக்க முடியல. இந்த விவகாரத்துல தொடர்ச்சியா போராட்டங்கள் நடந்தது. எல்லாருமே அனுமதி, யாருக்குமே அனுமதி கொடுக்கல, அது தோழமை கட்சிகளுக்குமே கொடுக்கல. இது எல்லாமே முதலமைச்சருக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்குமா? தெரிஞ்சு நடக்குதோ தெரியாம நடக்குதோ அடுத்த நாள் பேப்பரை பார்த்து நடக்குது இல்ல. பாலகிருஷ்ணன் விமர்சனத்தை வச்ச பிறகு அவர் தெரிஞ்சுக்கிட்டார்ல. அப்ப பாலகிருஷ்ணன் இங்க வாங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை? விழுப்புரத்தில் இப்படி பேசுறீங்க, அதே மாநாட்டில் நான் மார்க்சிஸ்ட் இந்த போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்ததுன்னு சொல்றீங்க. அப்போ அதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க, நீங்கள் அனுமதி கொடுக்கலன்னு சொல்ற விவகாரம் எது? அப்படியே இருங்க, கமிஷனர் கூப்பிடு. 1/2 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சது சார். ஜனநாயகத்தை வலுப்படுத்துறதுக்கு முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலை கூட்டணி உடையாம பாதுகாக்கிறது மட்டும் அல்ல, ஜனநாயகத்தை வலுப்படுத்துறதுக்கும் இங்க வாங்க. எதுக்குப்பா தடுக்கிறீங்க? 2 மணி நேரம் அவங்க பாட்டு கோஷம் போட்டு கலைஞ்சு போக போறாங்க. அப்படி வாக்குறுதி கொடுத்து மீறுகிற ஆட்களை நீங்க ரிமாண்ட் பண்ணுங்க, மண்டபத்திலாம் உட்கார நேரா ஜெயிலுக்கு அனுப்புங்க. தப்பே கிடையாது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற கடமை அரசுக்கு இருக்கு, போலீஸுக்கு இருக்கு. ஆனா நாங்க பாட்டுக்கு கோஷம் போட்டு போயிடுறோம்னு சொல்றோம்னு கூட அனுமதி. நீங்க பாத்தீங்கன்னா பேப்பர்ல டெய்லி வருது, அனுமதி மறுப்பு, மீறியவர்கள் கைது. அதுதான் எல்லாத்துக்குமே அனுமதி கொடுக்குற இந்த அரசு இந்த பிரச்சனையில மட்டும் ஏன் தொடர்ச்சியா ரொம்ப தீவிரம் காட்டி யாருக்குமே தவறான ஆலோசனை இதன் மூலமெல்லாம் நீங்க மூடி போட்டு மறைக்க முடியாது. நீங்க அரிட்டாப்பட்டியில நேற்று அந்த மக்கள் அப்படியே ஊர்வலம் 18 கிலோமீட்டர் நடந்து போறவங்களாம் தடுக்க முடிச்சா? மக்கள் எழுந்தான்னா எந்த அரசும் இங்க முன்னாடி நிக்க முடியாது. சரிதானா? ஏதோ அரசியல் கட்சியில் நீங்க உருட்டி மிரட்டலாம், அவங்கள கூட சார் 4 மணி நேரம் வேண்டாம் சார், 2 ஹவர்ஸ் கொடுக்குறோம் சார். அதுக்குன்னு பிரத்யேக இடங்களை நீங்க தான் ஒதுக்கி வச்சிருக்கீங்க. ராஜரத்ன ஸ்டேடியம், வல்லூர் கோட்டோன்னு. அவன் பாட்டுக்கு கத்திட்டு அவன் பாட்டுக்கு போக போறான். வரம்பு மீறவன அங்கனே உதச்சு கூட வெளியே அனுப்பலாம், தப்பு கிடையாது. லத்தி சார்ஜ் கூட பண்ணலாம் சாலையில வந்து நின்னான்னா, ஏன்னா அதுக்கு அனுமதி கொடுக்கல. ஆனால் இந்த குரலே வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் ஜனநாயகத்துக்கு விரோதமான. திமுக அப்படி பண்ணுவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த டென்யூர்ல பல விஷயங்கள்ல ஸ்டாலின் ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிறார். அது எதிர்கட்சியில மதிக்கிறதாகட்டும், தோழமை கட்சியில மதிக்கிறதாகட்டும். மற்றபடி இப்ப பல பேருக்கு வருத்தங்கள் இருக்கு. தோழமை கட்சி தலைவர்கள் பல பேர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. தகவல் தொடர்பு இடைவெளி தோழமை கட்சி தலைவர்களுக்கு இருக்கு. நான் இப்போ ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறேன். ஒரு தோழமை கட்சி தலைவர் 10 தடவை மெசேஜ் அனுப்பிச்சு நான் முதலமைச்சரை பார்க்கணும்னு பதிலே இல்லைங்கிறார். இதெல்லாம் திமுகவுக்கு நல்லதல்ல. அவர் தொடர்ச்சி எல்லாத்திலும் பேட்டியும் கொடுத்துக்கிட்டே வர்றாரு. வேல்முருகன் சொன்னது வெளிப்படையா அவர் போட்டு பயங்கரமா உடைச்சிட்டாரு. ஏன் கூட்டணி பேசுறவங்க மட்டும் மந்திரி பேசுவாரு, எல்லாம் முடிஞ்சு பதவியில உட்காந்து டவாலி பேசுறாரான்னு கேட்டாரு. ஆனா அவரோட பேட்டியிலுமே எங்கேயுமே நேரடியா முதலமைச்சரை அவரு எங்கேயும் சொல்லவே இல்லை. கீழே இருக்க அதிகாரிகள் சரி அதெல்லாம் இது முதலமைச்சர் காதுக்கு போகணும் தானே சார் அவரும் சொல்றாரு. வேல்முருகனை கூட்டி வரைக்கும் பேசுனீங்களா? வேல்முருகனுக்கு டைம் வாங்கி கொடுக்குற வேலை உங்க வேலை இல்லை, என் வேலை இல்லை. பத்திரிகையாளர் நம்ம கவனிக்கிறோம்ல, ஒரு தலைவர் பேசுறாரு, தோழமை கட்சி தலைவர் கூப்பிட்டு வரைக்கும் கூப்பிட்டாரு, இன்னைக்கு வரைக்கும் கூப்பிட்டு பேசுற மாதிரி எனக்கு தகவல் இல்லை. இது இல்லாமல் இன்னொரு தலைவருக்கு இந்த ஆதங்கம் இருக்கு. 10 தடவை டைம் கேட்டேன், இதுக்கு வரைக்கும் பதிலே இல்லைன்னு. அப்புறம் இது என்ன தோழமை? அப்ப ஆளுமைங்கிறது வெற்றிங்கிறது பொது தேர்தலில் 40க்கு 40 100% வெற்றி அல்லது ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு மெஜாரிட்டியான வெற்றியை பெறுறது மட்டும்தான் ஆளுமையா? அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சில ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், கனவுகள் இருக்குமா இருக்காதா சார்? எது ஒரு அரசியல் கட்சி நடத்துட்டாங்க, சுயநலம் கலந்ததுதான். பணத்தை மையப்படுத்திய தேவைகளும் எதிர்பார்ப்பும் அந்த கட்சிகளுக்கும் இருக்கும். கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க. இது என்ன ரகசியமா? நீங்க அடிக்கிற காசு உங்க ஒரு குடும்பத்துக்கே போகுது, ஒரு கட்சிக்கே போகுது தான் அவங்களுக்கும் ஆதங்கம் இருக்கு. வெளியே சொல்ல மாட்டாங்க. சில கோரிக்கைகளுக்காக முதலமைச்சரை சந்திக்க நினைத்தோம், நேரம் கிடைக்கவில்லைம்பாங்க. அங்கே போகும்போது ஒரு வெள்ளை பேப்பரை நீட்டுவாங்க. தப்பு இல்லை, அவங்களும் கட்சி நடத்தணும்ல. உங்க ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கு அவங்களுடைய உதவியும் ஒத்துழைப்பும் தேவைப்பட்டுச்சு இல்ல. அப்ப அதுல ஒரு சின்ன பங்கு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்களா? நான் ரொம்ப யதார்த்தமான ஆளு, இதை சொல்றதுக்குலாம் நான் வெக்கமே பட மாட்டேன். அடிக்கிற காசுல கொஞ்சம் கொடுங்கன்னு தான் கேட்கறாங்க, என்னன்னு கூட கேட்கறது இல்லை.
முதலமைச்சர் கவனிக்கணும், திமுக தலைவர் கவனிக்கணும். இந்த போராட்டத்திலேயும் இவங்களுக்கு தொடர்ச்சியா எதிர்க்கட்சிகளுக்கு இருக்க விமர்சனம், பேரவையில இவர் பேசல, வெளிநடப்பு செஞ்சுட்டாரு ஆளுநர் அப்படின்னு அடுத்த நாளே போராட்டத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. அவங்க வந்து எல்லா இடத்துலயும் போராட்டம் நடத்துறாங்க, அதுக்கெல்லாம் அனுமதி கிடைக்குது, எதிர்க்கட்சிகளுக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்ற விமர்சனமும் வைக்கப்படும். இல்ல, நியாயமான விமர்சனம் அது. முதலமைச்சர் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். இல்லை, இன்னொரு தகவல் ஒன்று பார்த்தீங்கன்னா, 6ஆம் தேதியிலிருந்து ஒரு வாரம் 10 நாள் இதை குறிப்பிட்டு இந்த கால இடைவெளியில் சென்னையில் போராட்டம் நடத்த அனுமதி இல்லைங்க, ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டாண்டிங் ஆர்டர் இதே சென்னை சிட்டி போலீஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி சார் 7ஆம் தேதி அவங்களுக்கு மட்டும் கேட்குறாங்கல்ல? அதுக்கப்புறம் எல்லாம் வந்த பிறகு, இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்த பிறகு சாயங்காலமாக அவங்க மேலே வழக்கு போட்டுக்கணும்னு வருது. நாம்கேவாஸ் வழக்கு தான். அப்போ போராட்டத்தை நடத்த முழுமையாக அனுமதிச்ச பிறகு அவங்க கலைஞ்சு போற வரைக்கும் பொறுமையாக வேடிக்கை பார்த்த போலீஸ், நாங்கள் போய் அங்கே சேர்றதுக்குள்ளே கைது பண்ணுறீங்களே, கலைச்சு விட்றீங்களே, என்ன கேட்கறது நியாயமா இல்லையா? விமர்சனத்தோட சேர்ந்து இன்னொன்னுமே இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல இவங்க மடைமாற்றக்காக கவர்னர் இஷ்யூவை எடுத்துக்கிட்டாங்க. இல்ல, எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. நீங்க 1000 கவர்னரையே சொல்றாங்க அவர் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்காக இப்படி ஒண்ணு கொண்டு வந்தாருன்னு. ரெண்டையுமே நான் ஏத்துக்க மாட்டேன். 2 பேருமே விமர்சனத்துக்குரியவர்கள் தான். அவங்க எதை செய்ய தவறுனாங்கன்னு அந்த பேட்டியோட தொடக்கத்திலே நான் சொன்னேன். ஆனால் மடைமாற்ற, திசை மாற்ற, மக்களுடைய மனதிலிருந்து அதை மறைக்க நினைக்க ஒரு துளி கூட மறைக்க முடியாது. இல்ல, திமுக அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய விஷயம். சரி, இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி அதுக்காக மறைஞ்சு போயிடுச்சா? நேத்து பல்கலைக்கழக பேரை சொல்றதுக்கே நேத்து வரைக்கும் நீங்க வெக்கப்படுறீங்களே, மறைஞ்சிடுச்சா? அது வெக்கம் இன்னும் உங்களை பிடிங்கி திங்குதே, அதெல்லாம் மறக்க முடியாது சார். பட் இன்னொரு பிரச்சனை வந்து இது காணாம போகும். பட் இதனால இது மறைஞ்சிரும்ன்றதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமானது. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஆளுநர் பண்ணது அத்துமீறல், அது தனியாக தான் டீல் பண்ணணும், தனியாக தான் பதிலடி கொடுக்கணும். ஆளுநர் 2வது முறையா அவையை புறக்கணிச்சுட்டு போறாரு. அவர் கோரிக்கையில நியாயம் இருக்கதா தெரியல. எப்படி, என்ன சார் நியாயம்? தேசிய கீதமே பாட மாட்டோம், இந்த அவையில் அதற்கு இடமே இல்லைன்னு எங்க தீர்மானம் போட்டால? அப்பா அவர் சொன்னாரா? 91ல இருந்து 34 ஆண்டு கால ஒரு நடைமுறையை எதுக்காக மாத்த சொல்றீங்க? நான் நேற்று தகவல் வந்திருக்கேன், நாகாலாந்துல இதே சேட்டை தான் பண்ணியிருக்கிறார், அங்கேயும் கலாட்டா நடந்திருக்கு. அப்போ சைக்கு என்ன மனநிலையில இந்த ஆளுநர் இருக்கிறார்? உங்க நோக்கம் என்ன? தமிழ்நாட்டு மரபை மதிக்கிறேன், தமிழர்களை மதிக்கிறேன், கலாச்சாரத்தை மதிக்கிறேன், சும்மா காதுல கூசுத்துறதுக்கு தானா? மனசுல இருந்து அந்த வார்த்தை உங்களுக்கு வரலையா? தமிழ்தாய் வாழ்த்தை படிச்சு காட்டுறாரு சார். என்ன சார் 3 சார், நீங்க அவர் என்ன சொல்றாரு? தேசிய கீதம் பாடு, தமிழ்தாய் வாழ்த்து பாடு, தேசிய கீதம் பாடு. அது என்ன நிகழ்ச்சி நிரலா, இல்ல அந்தாக்ஷரியா, இல்ல பாட்டு கச்சேரியா? பாக்குற மக்கள் நீங்களே சொல்லுங்க சார். நீங்கள் நானும் ஒரு பார்வையாளா இருக்கோம். எத்தனை விட இந்த பாட்டை தேசிய கீதத்தின் மீது ஒரு எரிச்சலை உண்டு பண்ணுகிற வேலையை தான் நீங்க பண்றீங்க. முடிகிற போது நிறைவா கௌரவமா பாடுறதா சார் காலங்காலமா இருக்கு. இல்ல, காலங்காலமா இருக்கு. இது முதன் முறையும் கிடையாது. அவர் 2வது முறையா இந்த கோரிக்கையை வைக்கிறாரு. ரெக்வெஸ்டா தான் அவர் கேக்குறாரு, ஆர்டரா அவர் சொல்லல. ரெக்வெஸ்டா என்ன? ஏற்கப்படலாம், மறுக்கப்படலாம். அப்ப அந்த முடிவை ஏத்துக்கிறதான குறைஞ்சபட்ச அறிவுள்ள ஒரு ஒபீடியன்ட் பெர்சனுக்கு ஒரு அடையாளம் இருக்க முடியும். எதுக்காக இந்த வீம்பு? எதுக்காக இந்த அழிச்சாட்டியம்? இல்ல, இதேதான் நான் இந்த பக்கம் கேட்கிறேன். திமுக திமுக தமிழ்நாடு அரசு இருக்கட்டும் சார். எதுக்கு சார் நீங்க மாத்த சொல்றீங்க? இருக்கிற மரபை எதுக்காக? இல்ல, 34 ஆண்டுகளா இதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. மரபு மாற்று நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 91க்கு முன்னால அது கிடையாது. சரியா? அது அப்ப அது ஏதோ ஒரு இடத்துல அந்த புது மரபை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர, பின்பற்றிட்டு வர அப்படின்னும் போது இதுல வந்து அவர் ஒன்னும் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? தமிழ்தாய் வாழ்த்தை பாடுங்க, அதன் பிறகு தேசிய கீதம் பாடுங்க. இல்ல, முதல்ல தேசிய கீதத்தை பாடுங்கிறாரு. முதல்ல தேசிய கீதத்தை பாடுங்கிறாரு. இல்ல, சமயச்சி தொடங்குற போது தேசிய கீதத்தை பாடுங்கிறாரு. சரி, நான் கேட்கிறேன், 2 தேசிய கீதம், ஒரு தமிழ்தாய் வாழ்த்து, 3 பாட்டு ஒரு நிகழ்ச்சியில பாடுவீங்களா? மக்கள் அதை கேலியா நினைக்க மாட்டாங்களா? நானும் மக்கள்ல ஒருத்தன் தான். எனக்கு அதை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. எல்லா விஷயங்களுமே நாகரிகத்தை பின்பற்ற தமிழக அரசு, திமுக அரசு. இப்ப அவரு கவர்னர் ஆசைப்படுறாருங்கிறீங்களே, நாளைக்கு இன்னொரு கவர்னர் வருவாரு. எனக்கு அங்கே போடுறது பிடிக்கல, கொஞ்சம் மிடில் போடு. மொத்தம் 65 பேரா இருக்கு ஆளுநர் உரை. 30 பேரா முடிஞ்ச உடனே 31 பேரா தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை போடுங்கிறாரு. சார், கவர்னர் உங்க பார்வைக்கு நானும் வரேன். அந்த கவர்னர் ஆசைப்பட்டாரு, ஏதோ கொஞ்சம் டயர்டா தூக்கம் வருது எனக்கு, நடுவில் ஒரு பாட்டை போடுங்கிறாரு. போடுவீங்களா? போடுறதுல உங்களுக்கு என்ன குறைச்சல்? நீங்க கேட்ட கேள்வி அப்பா நான் கேட்பேன். நான் 30 பேரா முடிச்சுட்டு ஒரு பாட்டை போட்டு தூக்கத்தை கலைச்சா என்ன குறைச்சல்னு நான் கேட்பேன். அந்த ஆளுநர் கேட்பார். இதெல்லாம் கேட்கறதுக்கே ஆக்வர்டா இல்லையா? இதெல்லாம் என்ன விளையாட்டுத்தனமா சார்? அந்தந்த மாநிலத்துக்கு நடைமுறை இருக்கு சார். இது நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உரையை நான் படிக்க கூடாது. ஆளுநருடைய நோக்கம் அதே தான். நான் கேட்கிறேன், இவ்வளவு நேர்மையான ஆளுநர், தேசிய கீதத்தின் மீது, அரசியலமைப்பு சட்டத்தின் மீது இவ்வளவு மதிப்பும் ஈடுபாடும் கொண்ட ஆளுநர், IAS IPS படிக்கிறவங்கள ஆஸ்பிரன்ஸை கூப்பிட்டு வருஷத்துக்கு 3 தடவை கிளாஸ் எடுத்து அறிவுரை சொல்ற ஆளுநர் மோடியையும் 2 மாசத்துக்கு போய் பார்த்துறாரு. டெல்லி போகும்போதெல்லாம் பார்க்குறாரு. சார், ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, ஜனாதிபதி உரை இனிமேல் நீங்க எழுதாதீங்க, உங்க மினிஸ்ட்ரிக்கு, உங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எழுத வேண்டாம், முர்முவை அழைச்சு அவங்க விருப்பப்படி எழுதுங்க. சொல்ற துணிச்சல் இருக்கா? நேர்மையான ரவி இதைத்தான் செய்யணும். நான் சொன்னேன்னு ட்விட்டர்ல போடணும்.
அப்படி இல்லைன்னா சகலத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு பேசாம உட்காரணும். நான் கடுமையான வார்த்தையை பயன்படுத்த நினைக்காதீங்க. இந்த மாதிரி நபர்களை வளர விடுறதும் விவாதத்துக்கு எடுத்துட்டு வர்றதுமே தப்புங்கிற நான். அப்ப நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு அறிவுரை சொன்ன அந்த சின்ன பசங்க மனசுல நீங்க எதை சார் விதைக்கிறீங்க? கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக நடந்துக்கலாம். ஆளுநர் பதவியில் இருந்தால் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக நடந்துக்கலாம். ஆளுநராக இருந்தால் கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாரத்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். என்ன திமிரு, என்ன ஆணவம், என்ன அருவருப்பு! இல்லாத வார்த்தை எப்படி சார் எழுதுவீங்க? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கிற வார்த்தை தான் இருக்கு, வார்த்தை தான் இருக்கு. பாரத மாதான் தான் நானும் சொல்லுவேன். பாரதங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை அல்ல. இந்திய மாதான்னு சொன்னா நல்லா இருக்காது, பாரத மாதா தான். ஆமாவா இல்லையா? அதை யூஸ் பண்ற இடத்துல யூஸ் பண்ணுங்க சார். இல்லாட்டி சட்டத்தை திருத்துங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாரத்னு மாத்திட்டோம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாரத் தான், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாரத் எல்லாத்துலயும் மாத்துங்க. நீங்க ட்விட்டர்ல போடலாம். அதிகாரப்பூர்வமா பயன்படுத்துறீங்க சார். நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அதை ஏதோ ஒரு வட்டச்சியாளர் விட்டு அறிக்கை இல்லை. அரசமைப்பு சட்டப்படி இந்த மாநிலத்தின் உயர் பொறுப்பில் இருக்கிற ஆளுநர் பயன்படுத்துற வார்த்தை கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாரத் எங்க இருக்குன்னு எனக்கு காட்டுங்க. இல்லைங்க. அப்ப இல்லாத வார்த்தையை சொல்றீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆணவம் சொல்லுங்க சார். இதெல்லாம் அனுமதிக்கவே கூடாது சார். திருத்திட்டு அப்புறம் வாங்க கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாரத் நானும் தான் சொல்லி ஆகணும். நான் அப்புறம் கான்ஸ்டியூஷன் சொல்லவே முடியாது. எனக்கு ஆசை இருந்தா கூட சொல்ல முடியாது. இல்லாத எதுக்கு வந்து திணிக்கிறீங்க? அப்ப என்ன பண்ணாலும் நம்மளை கேட்க ஆள் இல்லைன்றது அந்த இது என்ன சர்வாதிகார போக்கு? அது அனுமதிக்கவே கூடாது. திமுக அதிமுகலாம் இங்கே வேலையே கிடையாது. எல்லா கட்சியும் சேர்ந்து இதை தடுத்தாதான் நாளைக்கு இந்த ஜனநாயகம், இந்த மாண்புகள் இதெல்லாம் குறைஞ்சபட்சம் பாதுகாக்கப்படும். சண்டை போடுறதுக்கு இதுல என்ன நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுகவை சீண்டி பார்க்கணும். திமுகவை கிளிங்கன்னு தான் சொல்றேன். டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2 அண்ணாமலை வெளியிட்டாரா? அவங்களுக்கு மனசாட்சின்னு கொஞ்சமாவது இருந்தாலும் ஒரு துளி நடவடிக்கை எடுத்தாங்களா சார்? அப்ப யாரை ஏமாத்துறதுக்கு இந்த டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஒரு சின்ன விசாரணை, ஒரு எஃப்ஐஆர், தொடக்க கொட்ட பிரைமரி என்கொயரி இங்க நடந்து கேள்விப்பட்டீங்களா? நான் கூட அப்பப்போ கொஞ்சம் வெளியூர் போயிடுறேன், கவனிக்காம இருப்பேன். ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? அப்புறம் எதுக்கு சார் யாரை ஏமாத்துறதுக்கு சார் இந்த டிராமா பண்றீங்க? இன்னும் ஃபைல் 3 வருதுங்கிறாரு. அதாவது எனக்கு சில வார்த்தை அங்கங்க இடி ஐடி ரைட் எல்லாம் ஏது அதுக்கு இந்த ஃபைல்ஸுக்கு சம்மந்தம் இருக்கா? நான் கேட்குற கேள்விதான். இத்தனை லட்சம் கோடி திமுக அடிச்சிருக்கு, 10% அதுல உண்மை இருக்குன்னு நானும் நம்புறேன். நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன? ட்ரங்க் பெட்டிலாம் எடுத்து போய் கொடுத்தாங்க. என்ன எடுத்த நடவடிக்கை என்ன? அப்போ அவங்க அடிச்ச அந்த 2 லட்சம் கோடி நீங்க எத்தனை கோடி வாங்குனீங்க? கேள்வி பொதுமக்கள் கேட்பானா கேட்க மாட்டானா? ஏடா அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, எல்லா ஏஜென்சியும் உங்ககிட்ட இருக்கு. இத்தனை அடிச்சிருக்கேன்னு நீ ஆதாரங்களை திரட்டி கொண்டாந்து கொடுத்துருக்குற. குறைஞ்சபட்ச ஆதாரம் இன்னும் எவ்வளவு போகணும், ட்ரையல்லாம் போனா வேறு ஆதாரங்கள் வேணும். தொடக்க புள்ளியை அதிகாரப்பூர்வமா சட்டப்பூர்வமா வச்சிங்களா? ஏன் வைக்கல? அப்போ உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க அதை அப்படியே வாய மூடிட்டு இருந்தீங்க. கேள்வி வருமா வராதா சார்? அப்ப எதுக்கு சார் இந்த டிராமா? எதுக்கு சார் மக்களை ஏமாத்துறீங்க? நல்ல அரசியலை சொல்லிக் கொடுங்க சார். இதெல்லாம் அனுமதிக்கவே முடியாது. ஆளுநருடைய செய்கை அப்படிதான். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல ஆளுநர் உரையை படிக்கணும். ஸ்பீச் ப்ரிப்பேர்டு பை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் அரசியல் சட்டத்தில் தெளிவா இருக்கு. பேரு தான் ஆளுநர் உரை, பேரு தான் ஜனாதிபதி உரை. மோடி தலைமையிலான அமைச்சரவை தயாரிக்கிற உரை தான் அது. இன்னும் சொல்ல போனா பிரைம் மினிஸ்டருடைய செக்ரட்டரி தான் தனி நபரா தயாரிப்பாரு. பேரு தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அந்த அரசினுடைய உரை. அவங்க என்ன சொல்றாங்களோ சொல்லணும். சென்னாரெட்டி திரும்ப பெறணும்னு சொன்ன வார்த்தையை சென்னாரெட்டி படிக்கிறார் சார். வேற வழி இல்லை அவருக்கு. சரிதானா? உங்களை முதல் வருஷமே இவர் கொஞ்சம் விட்டாங்க. சில வார்த்தைலாம் எடுத்துருங்கன்னு சொல்லும்போது அதிகாரிகள் போய் இல்ல அதுதான் நான் திரும்ப கேட்கிறேன். ஏற்கனவே ஒரு இதுல ஒரு மனக்கசப்பு வந்தது, இவங்க திருத்தம் பண்ணாங்க, திரும்ப அதுல ஆர்குமெண்ட் வந்தது. இவர் முதல் வருஷம் 2021 உங்க பதவி இருக்கிறாங்க. 2022 வந்து இவர் படிச்சுட்டு போறாரு. அடுத்து 2 வருஷம் கண்டினியூஸா பிரச்சனை பண்றாங்கன்னா ஏன் அவரை அழைக்கணும்? திமுக ஏன் அந்த முடிவு எடுக்க கூடாது? அப்படி இல்ல, அது அரசியல் சட்டப்படி கடமை. ஆனா இப்பதான் இதுக்கு ஒரு முன்னுதாரணம் இல்ல. அதுதான் தெலுங்கானால கிட்டத்தட்ட 2 வருஷமா அவங்க தமிழ் ஏன்னா அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை முடிக்காமே வச்சிருந்தாங்க. அந்த ஆலோசனை தான் நான் இந்த அரசுக்கும் சொல்லுவேன். இப்ப நடக்கிற கூட்டத்தொடரையும் முடிக்காதீங்க, அப்படியே கொண்டுட்டு போங்க. ஒண்ணு சட்ட விதிமீறல் இல்ல, மரபு மீறலா இருக்கலாம். ஆனா இது போன்ற நபர்களை, இது போன்ற ஆளுநர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டுமானால் இப்படிதான் பதிலடி கொடுக்கணும். தெலுங்கானால சம்பளம் கொடுக்காம இருந்தாங்க, பட்ஜெட் நிறைவேறாமையா இருந்துச்சு. எதுக்கு சார் இந்த மாதிரி ஆளுகளை இப்படிதான் சார் கண்டிக்கணும்? அடுத்த ஜனவரியில இந்த ஆளுநர் இங்கே பதவியில் நீடித்தால் அவரை அழைக்காமல் இந்த கூட்டத்தொடர் அவங்க நடத்தினாதான் இந்த அரசுக்கு நிஜமாகவே துணிச்சல் இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் அந்த நிஜமா துணிச்சல் இருக்குன்னா, பிஜேபி கடுமையா எதுக்குறாங்கன்னா, மதவாத பிஜேபி எதுக்குற அளவுக்கு ஆட்சியில் இருக்கிற பிஜேபி திமுக எதிர்க்கிறதே இல்லை. பல இடங்கள்ல பதுங்குறாங்க.